அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகும் விஷயம் ரொம்ப சின்னதா ஆரம்பிச்சாலும் முடிவில் நம்ம வாழ்க்கையை, நம்ம ஆகிரத்தை, நம்ம சொர்க்க பயணத்தை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். 4 ஆயத்துகள், வெறும் 47 எழுத்துகள். ஆனால் அந்த எழுத்துகளுக்குள்ள அடங்கியிருக்கும் அர்த்தம், அந்த பாக்கியம், அந்த மகத்துவம், இதை உணர்ந்தா நம்ம கண்கள் ஈரமாவதை தடுக்க முடியாது. நம்மில் பெரும்பாலோருக்கு அந்த சூரா மனப்பாடம். இரவு தூக்கத்திலிருந்து தட்டி எழுப்பினாலும் கூட கண் மூடியபடியே ஓதிவிடுவோம். தொழுகையில தினமும் ஓதுறோம். ஆனா ஒரு கேள்வி, அந்த சூறாவை ஏன் ஓதுறோம்? அதனுடைய மதிப்பு என்ன? அதனுடைய பலன் என்ன? அந்த சூறாவை அல்லாஹ் எவ்வளவு நேசிக்கிறான்? இதை உணர்ந்து ஓதுறோமா? அன்பிற்குரியவர்களே, அந்த சூரா நமக்கு சொர்க்கத்தை வாங்கி தரக்கூடிய சூரா. அந்த சூறாவை நேசித்த ஒருவரை அல்லாஹ் நேசித்தான். அல்லாஹ் நேசித்ததினால் அவருடைய மரணத்திலே மலக்குகள் கூட்டமாக இறங்கி வந்தார்கள். இது கதை இல்லை. இது ஹதீஸில் வந்த உண்மை சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து தபூக் நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். யுத்தத்திற்கான பயணம். மதீனா முதல் தபூக் வரை சுமார் 780 கிலோமீட்டர். அந்த பயணத்தின் ஒரு காலை பொழுது. சூரியன் உதித்திருந்தது. ஆனாலும் அந்த நாளின் சூரியன் சாதாரணமாக இல்லை. அதன் ஒளி வேற மாதிரி இருந்தது. கண்ணை கூச வைக்கவில்லை. மனசுக்கு அமைதி தரும் மாதிரி இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், தினமும் உதிக்கிற சூரியன் தான் இன்று உதித்திருக்கிறது. ஆனாலும் நீங்கள் இவ்வளவு ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, காரணம் என்ன? என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்று ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது. ஒளி மிகவும் அழகாக இருக்கிறது. என்னுடைய உள்ளம் ஏதோ ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறது என்று. அப்போது ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் நினைப்பது உண்மைதான். உங்கள் தோழர் முஆவியத்துன் அபி முஆவியா அல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இப்போது வபாத்தாகிவிட்டார்கள். அவருடைய மரணத்தை அறிந்து மலக்குகள் கூட்டமாக வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருகிறார்கள். மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அவர்களின் இரக்கம் தான் இந்த சூரிய ஒளியின் பேரழகுக்கு காரணம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிந்திச்சுப் பாருங்கள். ஒரு மனிதனின் மரணத்திற்கு வானத்திலிருந்து மலக்குகள் இறங்கி வருகிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவரை பார்க்க ஆசைப்படுகிறீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமாம் என்றார்கள். உடனே அல்லாவின் அனுமதியால் பூமி சுருக்கப்பட்டது. 750 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த மதீனா நபிகள் நாயகம் அவர்களுக்கு கண் முன்னே காட்டப்பட்டது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முகம் பிரகாசமாக இருந்தது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்த ஆசைப்படுகிறேன். ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் தொழலாம் என்றார்கள். தபூக்கிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அந்த ஜனாசாவில் சஹாபாக்கள் மட்டுமல்ல, 2 சஃப் மலக்குகள் கலந்து கொண்டார்கள். ஒரு சப்பில் 70,000 மலக்குகள். 2 சஃப் என்றால் எவ்வளவு பெரிய எண்ணிக்கை என்று சிந்திச்சு பாருங்கள். இந்த எல்லாம் முடிந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டார்கள். இந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை, இந்த அளவுக்கு பெரிய பாக்கியத்தை அவர் எதனால் பெற்றார்? அப்போது ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் தான் இன்று நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய பாடம். யா ரசூலல்லாஹ், அவர் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று தொடங்கும் அந்த சூறாவை மிகுந்த பிரியத்தோடு நேசித்தார். நின்றாலும் உட்கார்ந்தாலும் நடக்கும்போதும் ருகூவில் இருந்தாலும் சுஜூதில் இருந்தாலும் எல்லா நிலையிலும் அந்த சூறாவை திரும்பத் திரும்ப ஓதிக்கொண்டே இருப்பார். அவர் அந்த சூறாவை நேசித்தார். அதனால் அல்லாஹ் அவரை நேசித்தான். அன்பிற்குரியவர்களே, அந்த சூறாவில் சட்டங்கள் இல்லை. கதைகள் இல்லை. உலக விஷயங்கள் இல்லை. அந்த சூறா முழுக்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறது. அல்லாஹ் யார்? அல்லாஹ் ஒருவன். அவனுக்கு யாரும் இணை இல்லை. அவனுக்கு பிள்ளையும் இல்லை. பெற்றோரும் இல்லை. அவன் தேவையற்றவன். இதுதான் தூய தௌஹீத். இதை நேசித்த ஒருவரை அல்லாஹ் நேசித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் குல் ஹுவல்லாஹு அஹத் ஒரு முறை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு குர்ஆனின் 1/3 ஒரு பகுதி ஓதிய நன்மை கிடைக்கும். இவ்வளவு சுலபமான வழியில் இவ்வளவு பெரிய நன்மை. இந்த சூரா ஓதுவதால் கிடைக்கும் பயன் ரொம்ப பெரியது. அன்பிற்குரிய சகோதரர்களே, குல் ஹுவல்லாஹு அஹத் என்று தொடங்கும் இந்த சூரா அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தும் தூய தௌஹீத்தின் சூரா.
இதை ஓதும்போது நாம் அல்லாஹ் ஒருவன் என்பதை, அவனுக்கு இணை இல்லை என்பதை, அவன் தேவையற்றவன் என்பதை நம்ம உள்ளத்தில் உறுதியாக பதிய வைக்கிறோம். இந்த உறுதி தான் ஒரு மூமினுடைய ஈமானின் அடித்தளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூராவை ஒரு முறை ஓதினால் குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதி ஓதிய நன்மை கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது குறுகிய நேரத்தில் எளிய வார்த்தைகளில் மிகப்பெரிய நன்மையை அல்லாஹ் இந்த சூராவின் மூலம் தருகிறான். இது அல்லாவின் கருணையின் அடையாளம். இந்த சூராவை பிரியத்தோடு அடிக்கடி ஓதுகிறவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அவருடைய வாழ்க்கையில் பரக்கத்தை போடுகிறான், மரணத்திலும் கண்ணியத்தை அளிக்கிறான், ஆகிரத்தில் உயர்ந்த அந்தஸ்தை வழங்குகிறான். இதற்கு சாட்சியாகத்தான் இந்த சூராவை நேசித்த முஆவியத்துன் அபி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஜனாசாவில் மலக்குகள் கலந்து கொண்டார்கள். இந்த சூராவை தொழுகைகளில் ஓதுவது, வீட்டில் ஓதுவது, குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது, இவை அனைத்தும் நம்ம வீட்டில் ஈமானையும் அமைதியையும் வளர்க்கும். ஷிர்க் என்ற மிகப்பெரிய பாவத்திலிருந்து நம்மை காக்கும் ஒரு பாதுகாப்புச் சுவர் போல இந்த சூரா செயல்படுகிறது. ஏனெனில் அல்லாஹ் யார் என்பதை தெளிவாக அறிந்தவன் அவனிடம் மட்டுமே நம்பிக்கை வைப்பான். இறுதியாக இந்த சூராவை நாவால் மட்டும் அல்ல, உள்ளத்தோடும் ஓதினால் அது நம்மை சொர்க்கத்திற்கு அருகில் கொண்டு செல்லும். சின்ன சூரா என்றாலும் அதன் பலன் அளவிட முடியாத அளவுக்கு பெரியது. அதனால் இனிமேல் ஒவ்வொரு முறையும் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதும்போது நான் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிறேன், அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்ற உணர்வோடு ஓதுவோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இனிமேல் அந்த சூராவை ஓதும்போது பழக்கத்துக்காக அல்ல, உணர்வோடு ஓதுவோம். அல்லாஹ்வை அறிந்து அவனை நேசித்து அவனுடைய நேசத்தை பெறும் நோக்கோடு ஓதுவோம். நம்முடைய இந்த சேனல் மூலம் இவ்வாறு ஈமானை வளர்க்கும் செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்றால் தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். ஒரு ஷேர் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கலாம்.